இவன் போகிறது நீர் கசிவுக்கு போகிறேன். கருப்பனை அழைக்க போகிறேன். இந்த ஊரில் வீரம் குறையாம உங்கள் பாட்டங்காலத்திலிருந்து அந்த சாமி துடியாக இருந்துச்சுன்னா தூக்கி எறியும். எந்த ஊரில் நான் கூப்பிட்டு சாமி வராமல் இருக்கோ அந்த ஊர் கொஞ்சம் சுணங்குன்னு அர்த்தம். அங்கே சாமி செயல்பாடு இல்லை என்று அர்த்தம். அதே உண்மை. சாமியை அழைக்க போகிறேன். இடியப்பம் பருத்தி பால்லாம் ஓரம் கட்டிடு. அன்னைக்கு அப்படித்தான் சேது பதிநாடுன்றேன், இடியப்பம்ன்றேன். வந்த சாமி திருப்பி அங்கிட்டே போய் படுத்துக்குச்சு. தம்பி இடியப்பம் உரல் அந்துவோம்டா பட்டி ராஸ்கர். என்ன சாமி என்ன அப்துல் கலாமே வந்து பேசினாலே அதே தானே. அப்துல் கலாம் சாப்பிட்டாதான் பேசுவார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் சாதி மதம் கடந்து ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த தமிழனுடைய இந்த தெம்பும் வீரமும் உலக மக்கள் எல்லாம் பயப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் இடியப்பம். அவர் அப்படியே போய் நாட்டுக்கு செத்துருப்பார். இன்னும் மேலுமைக்கிட்ட ஒரே ஆட்டக்கூடாது. சாமி அழைக்க போகிறேன். 18ஆம் படி கருப்பு. ஹலோ, பரவாயில்லையா காவல்துறை ஐயா, நீங்கள் சொன்ன உடனே முட்டு இடம் கிடக்கு ஐயா. இதில் என்னென்னா இந்த அதுக்கு பின்னாடி உட்காந்துற ஆளுக்கு என்னே தெரியாது, தென்னை மரம் தூருதான் தெரியும். விடிய விடிய அதை பார்த்துன்னு நக்கிட்டு போ. ஹலோ ஐயா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யாரும் கை வைக்காதீங்க. சாமியை கூப்பிட போகிறேன். எல்லாரும் அமைதியாக உங்கள் குலஜாமியை நினச்சிக்கங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் நான் அந்த பகுதியில் வரும்போது நடக்கும்யா. அதே உண்மை. அந்த மாதிரி இப்போ சாமி வந்து நிறையா பேர்த்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. களிச்சேரி காளிமுனி ஐயா, நீங்களும் அந்த நல்லது அந்த அருளை பயன்படணும், நல்லா இருக்கணும். கூப்பிட்றேன். நம்புகிறாள் நம்பு. இல்லைன்னா இவன் வந்து சும்மா பேருக்காக கூப்பிட்றேன், காசுக்காக கிடையாது. ஐயா நான் கோடிக்கணக்கில் பார்த்து 10 வருஷம் ஆச்சு. நான் பேர் வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அந்த காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எது நிரந்தரம்? போய்கிட்டு இருக்கும் போதே செத்து போயிடுறேன். அவன் கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தா கூட போட்டு புதைக்க போகிறாங்களா? பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லுவான். அதே உண்மை. பெத்த தகப்பையும் செத்து கிடக்கிறேன். சீக்கிரம் தூங்குங்க, கடையை அடைச்சிடுவாங்க. மயம் எங்கிட்டு போனேன். விடிய காலம் வரைக்கும் மயம் இப்படியே நிற்கிறேன். 12 மணி ஆனவொன்னே ஒருத்தன் சைடில் வந்து, நண்பா பீரும் பக்கால் லெமன் கலந்துட்டேன், குடிச்ச சோறில் வந்து அழுகிறேன் பாரு. எப்போ எப்போ நீ போயிட்டேன்னா நானும் சாகுறேன்ப்பா. ஊன்னு சுடுகாடு வரைக்கும் போவேன். குளிக்கல புதைக்க விட மாட்டேன். எங்கள் அப்பா மேலேயே படுத்து கிடப்பேன். தூக்கி எந்திரிச்சோடனே பீரு எவனை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஐயோ தூக்கிட்டு போயிட்டாங்களா ஓடிட்டே வீட்டு. சாமியை கூப்பிட போகிறேன். ஹலோ, வடக்கே வளநாடு, வடக்க நல்ல வளநாடு, வாளி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை, அட 7000 பண்ண மேற்கே மலையாளா, அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு நம்ம பகுதி மாதிரி ஒரு போகம் விளையாது, 30 வருஷத்துக்கு விளையக்கூடிய மலையாள சீமையில் அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி தொட்டி கட்ட மறுக்குது. அரசனுக்கு பெரு சொல்ல ஒரு வாரிசு இல்லை. அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் படிக்காத கண்ணீர் இல்லை, நித்த நித்த அழுகுதுடா. மலையாள சீமையில் உள்ள மக்க நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அரசனுக்கு இந்த சண்டாள பயசாமி ஒரு தொட்டி கட்டலை. இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? மண்ணை வாரி தூத்துதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காஜி நல்ல மாநகரத்தில் என் ஜீவனுடைய அருளோடு காஜி மாநகரத்தில் காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளை அவன் பெத்தெடுக்க. இந்த விஷயத்தை அறிஞ்ச மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா, எனக்கு வாரிசு இல்லடா. எனக்கு அப்புறம் இந்த மலையாள நாட்டை அரசவையில் உட்கார ஒரு சீமை இல்லடா. இந்த 60 பிள்ளை பத்திருக்க
எனக்கு ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்யா தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பு செய்யாந்துறான்டா. மலையாளத்து அரசன் மனம் நோகாம இந்த காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி ஒரே மாதிரி செல்லமாக வளர்த்து விட்டேன். இதில் ஒத்த பிள்ளைய தாரவாத்த 59 உள்ள முகம் வாடிருமுடா. நான் 60 உள்ளையும் மனதார நான் தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் 60 உள்ளையும் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தாரவாத்தாண்டா காசி விஸ்வநாதன். இந்த 60 உள்ளையும் வந்த நேரத்தில் மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர்ந்து வளர்ந்து ஓடி விளையாடுதுடா மலையாள சீமையில். இந்த பிள்ளைய வளர வளர 3 போகம் விளைஞ்ச மலையாள சீமை. பயிறு கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பசியில் வாடுது. அப்போ மலையாளத்து அரசன் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாமல் வாயை கட்டி போகிறோம். அப்போ இந்த குறி சொல்ல இனி நாட்டில் ஆள் இல்லையா? அப்போ கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டு குறி பார்க்கும்போது அந்த கோடாங்கி வச்ச குறியில் சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிற்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு, என் கருப்பாடே உன்னைய மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்போ பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்போ பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. கரை உரண்டு ஓடுது மலட்டாட்டு தண்ணியில். அப்போ என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த இந்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லடா, இந்த கீனாட்டை நோக்கி போடான்னு சொல்லி என்னைய பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டான்டா. நான் தமிழ்நாட்டில் இறங்கி நான் எந்த திசையில் உட்கார, நான் எந்த மக்களை காப்பேன்? அப்போ அழகு மலை காடு அட கருப்பாடே அருவி மலை சோங்க அந்த 18 நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலாய். மலட்டாட்டு தண்ணியில் இறங்கி வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு உண்டுடா. கச்ச கணக்குதா என் கருப்பா, இந்த ஊரில் உனக்கு கச்ச கணக்குதா இல்லை உன் பெரம்ப பேக்கரையாம் முச்சுருச்சான். ஏ பொல்லா போய கருப்பு, நீ வரப்போறையா இல்லை உன் பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பு குமுறமுடா வாருவா. ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலசுமுடா கருப்பேன் புடிய ரூபா. அப்போ கருப்பே இல்லாத இந்த சீமையில்
நாங்கள் அக்கா தங்கச்சி 7 பேரும் இருக்க மாட்டோம். நாங்கள் மலையாள நாட்டில் எங்கள் அண்ணே இல்லாத இந்த சீமையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி 7 கன்னிமார்களும் உனக்கு தொட்டிச்சு ராக்காயி உனக்கு மாரியத்தா காளியம்மே பகவதின்னு பேரு வச்சு நாங்கள் அன்னை இல்லாத சீமையில் இந்த மலையாள நாடை விட்டு கிளம்பி வந்த அண்ணனை காணாமுன்னு இந்த கூட்டத்தில் 7 கன்னிமார்களும் எந்த பத்தினி மேலே குடியிருக்க ஏகருப்பா நீ வந்தைன்னா பரிவட்டம் கட்டுவேன், இல்லை என்ன நாளைக்கு காலையில் நாட்டு மக்க பொய்ப்பட்டம் கட்டிடுவான்டா. நீ அள்ளி கொடுத்த சாம்ப வீணா போச்சா எனந்த தாமதம் என்ன நினைக்கிது. இந்த ஊரில் இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிது, ஏன் இந்த தாமதப்படுத்துது. கொஞ்ச நேரம் என் 18ஆம் படியானே மதுரை நல்ல மாநகராய் எப்போ மேலே மட கம்மாயா இலை பாண்டி பண்ணிட்டா மேலே மட கம்மா கலங்கு போகுதுடா. இந்த தண்ணியில் மக்க வந்து என்னை வணங்க முடியாதுன்னு மேலே மடைய விட்டு பாண்டி நான் மேலே மடைய விட்டு தங்கி நிற்பும் வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமத சட கருப்பாயுரணி 5 ஜட பரசி வர என் ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டி பயலை காணாமுடாய். என் களிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா என் காளி முனி எனக்கு உனக்கு உடமரம் தாம்படுக்கே.